So good evening. ஏற்கனவே இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சது, அதெல்லாமே உங்களை சால்வ் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அதை டீட்டெயில்டாக சால்வ் பண்ணலாம். ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, வேறு எந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது டோட்டலாக இதை கவர் பண்ணுறதா. இதில் இருந்ததுன்னா நீங்கள் ஒவ்வொரு டாபிக்ஸ், இந்த டாபிக்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா டாபிக்ஸுமே நம்ம இதே மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவர் எய்ம் இஸ் டு ஸ்கோர் 24 or 25 out of 25. So minimum குறைஞ்சபட்சம் 24 out of 25 அல்லது 25 எடுக்கலாம். சப்போஸ் ஒன்று கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படின்னு சொன்னா ஒரு அட்லீஸ்ட் 25 ஆவது எடுக்கணும். ஓகே ரைட். இப்போ வந்து வரிசையாக நம்ம கேள்விகளை பார்க்கலாம். So there are 4 cell phones in a house. இது எல்லாமே சிலது எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம அதை எடுத்து போட்டிருக்கோம் அதே மாடல்ல. ஸோ அதில் ஆப்ஷன் டிக் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அதனால எல்லா ஆப்ஷன்ஸையும் எடுத்து விட்டாச்சு. ஸோ தட் நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்காக தான். ஸோ there are 4 cell phones in a house. At 5 AM all the 4s will ring together. Thereafter the first one rings after 20 minutes, and the second one 30 minutes, and the third one 40 minutes, and the fourth one 50 minutes. At what time all the 4 phones ring together? ஸோ நமக்கு எப்பவுமே தெரியும், தமிழ்லையும் பாருங்க, ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. இந்த எல்சிஎம் மெத்தட எப்ப அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு செயல் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வெல்ல நடந்துகிட்டே இருக்கு, அதை புரிஞ்சுக்கங்க. ஸோ ஒரு செயல் இங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செயல் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வெல்ல போயிட்டே இருக்கு, இன்னொரு செயலும் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வெல்ல போயிட்டே இருக்கு, இன்னொரு செயலும் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வெல்ல போயிட்டே இருக்கு. அப்போ அது 3 ஒன்னா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து டிராபிக் சிக்னலா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். திரும்ப எப்ப எல்லாமே ஒன்னா வரும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, எந்த கான்செப்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்க, நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்னது? எல்சிஎம் கான்செப்ட். அப்ப நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த எண்களுக்கெல்லாம் எல்சிஎம் எடுக்கணும். 20, 30, 40, 50. இந்த மாதிரி ப்ராப்ளத்துல கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க காலையில 5 மணிக்கு, சரிங்களா? இதுதான் 5 மணி. அதுக்கப்புறம் இது நிமிடங்களை கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாமே நம்ம நிமிடத்துக்கு தான் கண்டுபிடிக்க போறோம். இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்துட்டீங்கன்னா அதை 5ஓட பிளஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அப்போ 20, 30, 40, 50க்கு மீ சி மா என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? 50. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஷார்ட்கட்ல கண்டுபிடிக்கலாம் அந்த நம்பருக்கு. பெரிய நம்பர் எது கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், பெரிய நம்பர் 50. 50ஓட மடங்க பார்த்துட்டே வாங்க. 100ல வந்து 30 வகுக்காது, 150ல வந்து 40 வகுக்காது. சரி 250 போட்டு 300 வந்தீங்கன்னா 300ல வந்து பாத்தீங்கன்னா 40 வகுக்காது. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 600 தான். 600ல போனாதான் வகுக்கும். ஸோ இதுக்கு எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 600. எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இங்க 2 வகுக்காத அப்படியே 15 போட்டுறணும். 10, 25, அடுத்து 5, 1, 3, 2, 5. அதுக்கப்புறம் எந்த 2 காமனா எதுக்குமே வகுத்திகள் இருக்கிற மாதிரி நம்பர்ஸ் இல்லை, அதனால இது எல்லாத்தையும் பெருக்கணும். ஏன்னா அங்க 20, 3, 60, 60, 10, 600. ஸோ இது எல்லாத்தையும் பெருக்கினீங்கன்னா எல்சிஎம் என்பது என்னது? இந்த எல்லா எண்களையும் பெருக்கணும். இது எல்லாத்தையும் பெருக்கினீங்க அப்படின்னா 2 × 600. 600 அப்படிங்கும் போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, இங்க பாருங்க 600ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிமிடங்கள், 600ங்கிறது மினிட்ஸ். அப்ப 600 மினிட்ஸ்னா 10 மணி நேரம். அப்ப 5க்கு அப்புறம் 10 மணி நேரம் எப்போ வரும்? காலையில 5 மணி, 10, 10னா 15, 15னா என்னதுன்னா 3 மணி. நமக்கு தெரியுமில்ல, 15 hours. 15 அப்படிங்கிறது வந்து 3 hours. ஸோ அப்ப இந்த மாதிரி குறிப்பிட்ட இன்டர்வெல்ல, ஸோ இந்த ஈக்குவல் இன்டர்வல் சம்திங் இஸ் ஹேப்பனிங். அப்போ when will all happen together? இனிஷியலா டுகெதரா ஸ்டார்ட் ஆகுது. அப்படிங்கும் போது எல்லாமே என்னது? எல்சிஎம். எல்சிஎம் தான் அதுக்கு ஆன்சர். அடுத்த கேள்வி, ஹச்சிஎஃப் ஆஃப் இதுக்கும் ஹச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க, x plus ky ன்னு கொடுத்துட்டாங்க. Find the value of k.
ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள HCF வந்து x plus ky அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா k இன் மதிப்பு என்ன? ஸோ இதை வந்து ரெண்டு வகையில் ஆன்சர் பண்ணலாம். பாருங்க, a cube minus b cube. இதுல ரொம்ப முக்கியமானது இது சிம்பிளிஃபிகேஷன்ஸ் ஃபார்முலா இங்க ரொம்ப யூஸ் பண்ணணும். a cube minus b cube யாராவது ஃபார்முலா சொல்லுங்க. what is a cube minus b cube ஃபார்முலா? இது வந்து a squared minus b squared ஃபார்முலா. சரிங்களா? இங்க ரெண்டு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா a cube minus b cube. a cube minus b cube அப்படிங்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா a minus b into a squared plus ab plus b squared. அடுத்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம், a squared minus b squared ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். a squared minus b squaredங்கிறது என்னது அப்படின்னா, வெரி குட் சங்கீதா, a plus b into a minus b. அப்போ ரெண்டுலேயே காமனாக இருக்கிறது a minus b. ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் இங்கே வரும். அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ், அப்போ எக்ஸ் கியூப்ங்கிறது இங்கே ஏங்கிறது என்னது வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ வாட் இஸ் ஏ? ஏங்கிறது எக்ஸ். பிங்கிறது என்னதுன்னா 8y கியூப்ங்கிறது என்னன்னா 2y ஹோல் கியூப். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2y. அப்போ இது எப்படி எழுதலாம்? therefore x cube minus 2y whole cube is equal to x minus 2y into x squared plus இது ரெண்டையும் பெருக்கிற மாதிரி வரும் 2xy plus y square. அதே மாதிரிதான் இங்க பாருங்க, a square minus b square. அப்போ அடுத்தது x squared minus hy whole square is equal to a minus b into a minus. So x minus hy. x minus h ky k into இதே மாதிரி தான் x plus k. So அப்போ what is the value of k அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ what is the value of k? k யோட மதிப்பு என்னவாக இருக்கும்? -2 ஆகவும் இருக்க முடியுமா? அது சொல்லுங்க. -2 ஆகவும் இருக்க முடியுமா? So what is the answer? So இது ரெண்டுலேயும் காமனா இருக்கிறது தான் இது. ஸோ அப்போ இது ரெண்டுலேயும் காமனா இருக்கிறது அப்படின்னா k வந்து இது ரெண்டுக்கும் காமன். அதை புரிஞ்சுங்க. அப்போ வந்து k யோட வேல்யூ வந்து கண்டிப்பாக +2 ஆகத்தான் இருக்க முடியும். இப்ப நல்லா பாருங்க, சப்போஸ் கேக்கு -2 வருமா அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். அதான் இங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். -2 வருமானு பாருங்க. அப்போ இதுவும் காமனா இருந்துச்சு அப்படின்னா k is equal to +2. சப்போஸ் k -2 போட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அப்போ இங்க -2y ஆயிடும், இதுவும் காமன் ஆயிடும். ஸோ therefore அப்போ k எப்படி இருக்கலாம் அப்படின்னா -2 ஆகவும் இருக்க சான்சஸ். ஸோ therefore the correct answer is what? k is equal to, so k is equal to +2 ஆகவும் இருக்கலாம் அல்லது -2 ஆகவும் இருக்கலாம். இப்படி அப்படின்னா இந்த x -2வையும் இது ரெண்டும் காமனா நம்ம எடுத்துட்டேன் அப்படின்னா k is equal to +2. இந்த x -2வையும் இதுவும் காமனா இருந்துச்சு அப்படின்னா அப்போ k is equal to -2. So therefore k can be +2 or -2. So this is the answer. ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த k is equal to +2 or -2 அப்படிங்கிறது வந்து ரொம்ப நார்மலாக வந்து அவசரத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா k is equal to +2 மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டுருவோம். இட் கேன் பி -2 ஆல்சோ. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த எல்சிஎம். ஃப்ராக்ஷன்ஸ்ல கேட்குறாங்க. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னா அந்த நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் எழுதிக்கலாம். 3 வந்து எப்படி எழுதலாம்? 3/1 எழுதலாம். 2.7 எப்படி எழுதலாம்? 27/10 எழுதலாம். 0.09 எப்படி எழுதலாம்? 9/100 எழுதலாம்.
இதெல்லாம் அந்த நம்பரை நான் வந்து பின்னம் அடிப்படையில் எழுதியிருக்கேன். இப்போ நீங்க இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். எப்பவுமே எல்சிஎம் ஆஃப் அந்த பின்னங்கள், எல்சிஎம் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன சொல்லியிருக்கேன், அது எல்லாமே சுருக்க முடியுமான்னு பார்க்கணும். 3 1 அடிக்க முடியாது. 27 10 வந்து பாத்தீங்கன்னா கோப்ரைம் சார்பகா எண்கள். 9 10 அடிக்க முடியாது. 9 100 அடிக்க முடியாது. இப்போ நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். அப்ப எல்சிஎம் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எல்சிஎம் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர்ஸ். எல்சிஎம் ஆஃப் தொகுதிகள். மேல உள்ள எண்களுக்கெல்லாம் மேல உள்ள எண்கள் 3 27 9 இதுக்கெல்லாம் இதெல்லாம் தொகுதி. மேல உள்ள நம்பருக்கெல்லாம் தொகுதிகள் கண்டுபிடி. அப்போ தொகுதிகள், அப்போ திஸ் இஸ் LCM of 3 27 9 by HCF of 1, 10, 100. What is answer? அப்ப மேல 3 27 9க்கு LCM எடுத்தீங்கன்னா 27 தான் வரும். ஏன்னா ஷார்ட்கட்ல நான் சொல்லியிருக்கேன், பெரிய நம்பர் 27 எடுத்தீங்க, 27 3 வகுக்கும் 9 வகுக்கும், அப்ப 27 தான் ஆன்சர். HCF பார்க்கலாம். HCFல இருக்கிற நம்பர் சின்ன நம்பர் 1ன்னு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா 1 தான் ஆன்சர். ஏதாவது ஒரு நம்பர் நீங்க HCF எடுக்கிறீங்க, HCF கண்டுபிடிக்க போறீங்க, அதுல ஒரு நம்பர் 1ன்னு வச்சுங்களேன், ஆன்சர் கண்டிப்பா 1 தான் வரும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ 1 10 100 இருக்கு. ஸோ therefore ஆன்சர் என்னது அப்படின்னா 27. ஸோ 27 தான் ஆன்சர். என்ன போட்டிருக்கீங்க நீங்க? 3/27 போட்டிருக்கீங்களா இல்ல 27 போட்டிருக்கீங்க? ஓ, மூணாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து 27. ஓகே, ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப். இதே மாதிரி தான் ஃபிராக்ஷன். இது ஈஸியா நீங்க கண்டுபிடிங்க. நல்ல புரிஞ்சுங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 3 அடிக்க முடியாது, 5 6 அடிக்க முடியாது, 2 9 அடிக்க முடியாது, 4 27 அடிக்க முடியாது. ஸோ அடிக்க முடியாது அப்படின்ற போதுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மேல உள்ள நம்பருக்குலாம் எல்சிஎம் எடுங்க. மேல உள்ள நம்பருக்குலாம் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 5 5ஓட மடங்கு வரணும், சரிங்களா? 10 வராது, அப்ப 20. ஸோ அப்ப மேல வந்து பாத்தீங்கன்னா 20. கீழே வந்து பாத்தீங்கன்னா எல்லா நம்பரையும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னா 3 வகுக்கும் 3 வகுக்கும் 3, இது எல்லாத்தையும் வகுக்கும். therefore answer is 20/3. ஸோ ஆன்சர் இஸ் 20/3. ஏதாவது டவுட்னா உடனே கேட்டுருங்க. சார் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எல்லாமே கேட்டுருங்க. எந்த இடத்துலயும் வந்து தெரியலை அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே நம்ம 3 கிளாஸஸ் செஷன்ஸ்ல எடுத்திருக்கிறோம். பேசிக்ஸ் எல்லாமே LCM HCF மட்டுமே 3 கிளாஸஸ் எடுத்திருக்கிறோம். அதனால ஏதாவது டவுட்னா உடனே கேளுங்க. அடுத்த கேள்வி, which one pair of the following products such that the pair is equal to LCM? கீழ்கரு வரவட்ட எந்த இணையானது அவற்றின் பெருக்குத்தொகை மீச்சிறு பொது மடங்காக இருக்குமாறு அமைக்கிறது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லது, ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கான்செப்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். A, Bன்னு ஒரு நம்பர், இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் ஆஃப் A, B ஈக்குவல் டு A இன்டு பினா என்ன அர்த்தம்? A இன்டு பினா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்போ 2 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கும்போது அது 2 நம்பரையும் பெருக்கினதான் ஆன்சரா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 9க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னா 90ஆக இருக்கும். பெருக்கிறது ஆன்சர். அது எப்படா? இது ரெண்டும் சார்பகா எண்களாக இருந்தால், இது ரெண்டும் கோப்ரைமா இருந்தால் அதான் பார்க்கணும். இது ரெண்டுல எதிரா கோப்ரைம்னு பார்க்கணும். இதெல்லாம் நல்ல கொஸ்டின்ஸ், நல்ல கான்செப்ட் தெரியுதான்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப இது ரெண்டுல எது? இது வராது. 32 162 வராது, ஏன்னா இது 2ஆல வகுப்படும். அது மாதிரி 40 405 வராது, ஏன்னா இது 5ஆல வகுப்படும். அடுத்து பாருங்க, இது 3ஆல வகுப்படும். இது கூட்டினா 3, இது 9 3 12, இது 3. அப்போ இந்த 32 81 தான் சார்பகா எண்கள். கேட்கறது என்ன கேட்டிருக்காங்க தெரியுங்க? இன்டைரக்டா ஃபைண்ட் த கோப்ரைம், சார்பகா எண் ஜோடி எதுன்னு கேட்டிருக்காங்க. So therefore very good சௌமியா இந்த சரவணா. So therefore the answer is 32 81. புரியுதா? புரியலைன்னா கேளுங்க, அதை ஒவ்வொரு தடையும் நான் கேட்டுட்டே இருக்கேன். ஆன்லைன் கிளாஸ், லைவ் கிளாஸ். ஸோ அதனால நீங்க புரியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்க கேட்கலாம். நீங்க டைப் பண்ணுங்க, டைப் பண்ணா போதும். எக்ஸ்பிளைன் எகைன் பண்ணா திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அந்த மாதிரி சொல்றதுக்கு கூச்சப்படாதீங்க. ஸோ கோப்ரைம்ங்கிற கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம எடுத்திருக்கோம் ஏற்கனவே. The HCF of 2 successive even numbers. நல்லா புரிஞ்சுக்கங்க. HCFன்னு கேட்கறாங்க. 2 successive even numbers கேட்கறாங்க. 2 successive 10 இருக்கலாம், 12 இருக்கலாம், அல்லது 24 இருக்கலாம், 26 இருக்கலாம். அப்ப கண்டிப்பா 2 successive even numbers சொல்றாங்க. ரெண்டுமே ஈவன் நம்பர்னா கண்டிப்பா எந்த நம்பர் வகுக்கும்? கண்டிப்பா 2 வகுக்கும். சரிங்களா? கண்டிப்பா 2 சக்சசிவ், 2 அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களை வந்து 2 வகுக்கும். 2 தான் அதிகபட்சமா வகுக்கக்கூடிய எண்களா இருக்கும். So therefore answer is 2. இதெல்லாம் பாருங்களேன், just the last concept. Once you know the concept, you can answer the questions very easy. Find the GCD. GCD நாலும்
ஹச்சிஎஃப்னாலும் ஒண்ணுதான் உங்களுக்கு முதல்ல தெரியும். முதல் இது பாருங்க 3 கொடுத்துருக்காங்க பல்லுறுப்பு மாதிரி. அப்ப அதுல எண்கள் இருக்கு. முதல் என்ன பண்ணணும், எண்களுக்கு முதல் கண்டுபிடிக்கணும். முதல் ஹச்சிஎஃப் கண்டுபிடிங்க. மீ போவா இந்த 3 எண்களுக்கு கண்டுபிடிக்கணும். 40, 48, 64 பார்த்தாலே தெரியும் 6 வகுக்காது, 4 தான். இது எல்லாத்துக்கும் 4 வகுக்கும், இது 8 வகுக்கும். 8 8 5 40, 8 6 48, 8 8 64. therefore HCF அப்படின்னு சொல்லும் போது 8 வந்துடும், நம்பர்ல 8 வந்துடும். அதுக்கப்புறம் நான் சொல்லியிருக்கிறேன், இது எல்லாத்துலயும் காமனா இருக்கிற வேரியபிள் எடுங்க. மாறி, வேரியபிள்னா மாறி. எக்ஸ் ஒய், எக்ஸ் இங்க எல்லாத்துலயும் இருக்கா? இருக்குது. எக்ஸ போடுங்க. ஒய் எல்லாத்துலயும் இருக்கா? போடுங்க. இசட் எல்லாத்துலயும் இருக்கா? எழுதுங்க. அதுல எல்லாம் சின்ன பவரை போடுங்க. எக்ஸ்லயே சின்ன பவர் என்ன இருக்கு? இங்க 2. ஒய்ல சின்ன பவர் என்ன இருக்கு? 2. இசட்ல சின்ன பவர் என்ன இருக்கு? 1. therefore இது எந்த ஆப்ஷன் சொல்லுங்க? x into x squared y squared z. so which option? option D. very good. சார் 4 டிவைட் பண்ணுமேன்னு கேட்கறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப HCF கான்செப்டே உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். இந்த 3 நம்பரையும் 1 டிவைட் பண்ணும், 2 டிவைட் பண்ணும், 4 டிவைட் பண்ணும், 8 டிவைட் பண்ணும். வேற எதுவும் டிவைட் பண்ணாது. இந்த 4லையுமே எது பெரிய எண் அதுதான் HCF. HCF கான்செப்டே அதானே. இது 4ல எது பெரிய நம்பர் தானே HCF. 4 டிவைட் பண்றதுக்காக 4 போட முடியாது. அப்ப 2 தான் டிவைட் பண்ணும். அப்ப 2 போட்டலாமா? அந்த இருக்கிற வகுத்திகள்லயே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மீ பெரு பொது வகு எண். வகு எண்கள் நிறைய இருக்கு, வகுக்கக்கூடிய எண்கள் நிறைய இருக்கு. அதுல எது பெருசு அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். புரியுதுங்களா சம்பத்குமார்? அதனாலதான் 8. நானே உங்களுக்கு ஆரம்பத்துல சொல்லும் போது 4 தான் நினைச்சேன், 6 வகுக்காது. அப்புறம் பார்த்தாதான் 8 வகுக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்படி இல்லைன்னா சிம்பிளா போட்டுருங்க. இதுதான் பெஸ்ட் மெத்தட். 40, 48, 64. காமனா இருக்கிற நம்பர் எங்க? 2. 20, 24, 32. அடுத்து 2 எடுங்க. 10, 12, 16. இன்னும் எல்லா நம்பரையும் வகுக்கக்கூடிய 2. 5, 6, 8. இப்ப 3 வகுக்கக்கூடிய நம்பர் இல்லை. அப்போ HCFங்கிறது நமக்கு தெரியும். எப்பவுமே எதை எடுக்கணும்? இந்த பக்கம் இருக்கதான் எடுக்கணும். எல்சிஎம்னா தான் எல்லாத்தையும் எடுக்க வேண்டிய வரும். எல்சிஎம்னா இன்னொரு ஸ்டெப்பு கூட போகணும். ஏன்னா 6, 8 வகுக்கக்கூடிய நம்பரை பார்க்கணும். ஆனா HCFனா 3க்கும் 3 நம்பர்னா 3க்கு இருக்கான்னு பார்க்கணும். புரிஞ்சுதுங்களா? அடுத்த கேள்வி. The LCM of 2 numbers 24 and the numbers are in the ratio 2:4. Find the sum of the 2 numbers. எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க, 2 நம்பரோட ரேஷியோ 2:3 இருந்துச்சுன்னா அந்த எண்கள் எப்படி இருக்கும்? அந்த எண்கள் ஒன்னு 2Kன்னு இருக்கும், இன்னொன்னு 3Kன்னு இருக்கும். அந்த கேங்கிறது என்னதுன்னா, இந்த கேன் தான் HCF. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். HCF மீ போ வா. நமக்கு தெரியும் 2 நம்பரை பெருக்குறீங்கன்னா அதோட எல்சிஎம் ஆன 24ஐயும் இந்த HCF ஆன கேயையும் பெருக்கிறதுக்கு சமம். The product of 2 number is equal to LCM and HCF. அப்ப இதை அடிங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். கே அடிச்சாச்சா? 3, 8, 3, 24 அடிச்சாச்சா? அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கே? கேயை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த 2 நம்பரையும் கூடுதல் கேட்குறாங்க. ஸோ கே எவ்வளவு? கே 2. அப்போ கே 2 அப்படின்னா வாட் இஸ் த ஆன்சர்? ஒன்று 2K, இன்னொன்று 3K. ஈக்குவல் டு 24 இன்டூ கே. அப்போ நமக்கு தெரியும் ஒரு நம்பர் 2K, அடுத்த நம்பர் 3K, 24 இங்கே கே. அப்ப இந்த 20 கேயும் அடிச்சிட்டேன், 23 அடிச்சிட்டேன், 8. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கே? கே இஸ் ஈக்குவல் டு 8/2. 8/2னா கே ஈக்குவல் டு 4. கே 4 வரும். கே 4 வந்துச்சுன்னா நான் முதல் 2ன்னு போட்டேன். கே 4 வரும். 8/2 தானே. இப்போ கே 4 வந்துருச்சுன்னா அப்போ வாட் இஸ் ஆன்சர்? அப்ப அந்த எண்கள் என்ன? ஒரு எண் 2K, இன்னொரு எண் 3K. அப்போ கே 4னா 2K ஈக்குவல் டு 8. அப்ப 3Kங்கிற நம்பர் 12. அப்ப 12ஐயும் 8ஐயும் கூப்பிட்டீங்கன்னா 20. இந்த எண்ணையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் ஆன்சர் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் நிறைய கேள்விகள் மென்டலா யூ கேன் சால்வ் த கொஸ்டின்ஸ்.
ஸோ இதில் என்ன முடிச்சுக்கோம் அப்படின்னா ரேஷியோன்னு பாருங்க. எப்பவுமே ரெண்டு எண்கள் வந்து இந்த விகிதத்தில் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா சுருக்குன விகிதம். சுருக்குன விகிதம்னா அந்த விகிதத்தை ஃபர்தரா சுருக்க முடியாத மாதிரி இருக்கும். இப்போ 2:3 அப்படிங்கிறது சுருக்கப்பட்ட விகிதம். இதே 4:6ன்னு கேட்டாங்கன்னா அதை சுருக்கணும். 4:6ங்கிறது என்னதுன்னா 2:3 ஆகும். அது மாதிரி யூஸ்வலா சுருக்கப்பட்ட விகிதம் தான் கொடுப்பாங்க. அப்ப 2:3 சிம்பிளிஃபைடு ரேஷியோ. அப்ப 2:3 அப்படின்னா ஒரு நம்பர் 2K, இன்னொரு நம்பர் 3K. கேங்கிறதா HCF. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். What is the answer? Why we calculate division of 5, sir? புரியல. எங்க why we calculate division of 5? ரேஷியோட கான்செப்டுங்க. ஒரு நம்பர் 2, இன்னொரு நம்பர் 3. ஸோ அப்போ ஒரு நம்பர் 2K, another நம்பர் 3K. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினை இன்னொரு விஷயம் ஈஸியா ஆன்சர் பண்றது என்ன தெரியுங்களா? இப்போ இந்த கொஸ்டினை வந்து ஒரு காமன் சென்ஸ், இந்த மேத்தமேட்டிக்கல் தெரியும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணேன்னா இந்த கேல்குலேஷன் எதுவுமே போட மாட்டேன். நான் சொன்னேன்ல, திஸ் கொஸ்டின் கேன் பி ஆன்சர் மென்டலி. எப்படி அப்படின்னா 2, 3, 5, 2ஐயும் 3ஐயும் கூட்டிங்கன்னா 5. அப்போ ஆன்சர் வந்து கண்டிப்பா மல்டிபிள் ஆஃப் 5 தான் இருக்கணும். புரியுதா? அந்த கொடுத்திருக்க விடைகள் வந்து 5 மடங்காகத்தான் இருக்க வேண்டும். தேர்ஃபோர் 5 மடங்கா இருக்கிறது 20 மட்டும்தான். அதான் ஆன்சர். நான் வேற எதையுமே பார்க்க மாட்டேன். இப்ப நான் சொல்ல கான்செப்ட் புரிஞ்சுதா? புரிஞ்சவங்கள எஸ்ன்னு சொல்லுங்க. சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஸோ 1, 2, இன்னொன்னு 3, 2:3. அப்ப ரெண்டையும் கூட்டிங்கன்னா 5. 5 இன்ட்டு கே தானே ஆன்சர் இங்க. ஸோ 5 இன்ட்டு கேனா நீங்க இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணவே தேவையில்லை. ஸோ ஆன்சர்ல வந்து கண்டிப்பா 5 மடங்கு எது இருக்கோ அதான் ஆன்சர். ஸோ தேர்ஃபோர் இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ண வேணாம். வெரி குட். I can see many answers. Yes. Thank you. Excellent. இது find the LCM of. இது ரொம்ப சிம்பிள். இப்போ ஏற்கனவே போட்டது தான். ஸோ இதெல்லாம் அடிக்கடி கேட்குறாங்க பாருங்க. ஸோ மேலே நம்ம முதல்ல சுருக்க முடியுதான்னு பாருங்க. எல்லாமே சுருக்க முடியாது. ஓகே. ஸோ தேர்ஃபோர் கீழே உள்ள நம்பருக்குலாம் பார்த்தீங்களாலே தெரியும். கீழே கண்டிப்பாக 1 தான் வரும். ஸோ மேலே இருக்க நம்பருக்கு மட்டும் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிங்க. மேலே இருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆன்சர் வந்து 126. இதை நீங்கள் கண்டுபிடிங்க. மேலே உள்ள நம்பர் எல்லாமே நீங்கள் பெருக்கினா போதும். எல்சிஎம் இந்த 3, 9 தவிர 3க்கு 9க்கு எல்சிஎம் வந்து 9. அப்போ 9, 7, 2 பெருக்குனீங்கன்னா போதும். ஸோ ஆன்சர் 14, 9. ஸோ 126. அடுத்து ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப். ஸோ இங்க பாருங்க எல்சிஎம் ஆஃப் ஒய் கியூப். பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. அப்போ இது என்னது? ஃபர்ஸ்ட் பாருங்க ஒய் கியூப் மைனஸ் 5 கியூப் ஒரு நம்பர். அடுத்தது என்னது? ஒய் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். அடுத்து என்னது? ஒய் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். கண்டிப்பா எல்லாத்துக்கும் எல்சிஎம் கேட்கறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. HCF கேட்கல. அவசரத்துல போய் ஒய் மைனஸ் 5 போட்டிருக்கு. எல்லாத்துக்கும் எல்சிஎம் கேட்கறாங்க. அப்போ ஒவ்வொன்றையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா? ஒவ்வொன்றையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன வரும் அப்படின்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன வரும் அப்படின்னா திஸ் இஸ் ஒய் மைனஸ் 5 இன்டூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் பிளஸ் 5y பிளஸ் 25. இதுக்கு என்ன வரும்? இது y மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். அப்படியே போட்டுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா y மைனஸ் 5 y பிளஸ் 5. அப்போ இதுக்கு எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னென்னலாம் வேரியபிள் இருக்குன்னு பாருங்க. இங்கே y மைனஸ் 5 இருக்கு, y மைனஸ் 5 இருக்கு, y மைனஸ் 5 இருக்கு. அப்போ y மைனஸ் 5 வருது. பார்த்தோன்னே உடனே ஆப்ஷன் ஏ போட்டலாம். ஏன்னா நீங்க இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சரே நீங்க அது சொல்றேன் எப்படின்ட்டு. அடுத்து y பிளஸ் 5 போடுங்க. எல்சிஎம்ங்கிறதுனால பவர்லாம் அதிகமாக போடணும். அடுத்து வந்து இதை எழுதணும். y ஸ்கொயர் பிளஸ் 5y. ஸோ y மைனஸ் 5 பவர் எவ்வளோ இருக்கு? அதிகமாக இருக்கு 2. y பிளஸ் 5க்கு 1 தான். இதுக்கு இது அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். ஸோ இதான் ஆன்சர். இதை பார்த்தோன்னே இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கவே மாட்டேன். பார்த்தோன்னே தெரியும். ஏன்னா இது வந்து ஏக்யூ மைனஸ் பிக்யூ. ஏக்யூ மைனஸ் பிக்யூ எக்ஸ்டெண்ட் பண்ணா ஒரு டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 டேர்ம் இருக்கிற மாதிரி வரும். அப்போ 3 டேர்ம் இருக்கிற மாதிரி எங்கேயுமே இல்லை. இதா இருக்கு. இதா ஃபார் ஆன்சர். இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி போடவே மாட்டேன். ஸோ திஸ் கொஸ்டின் கேன் பி ஆன்சர் அண்டர் ஒரு 5 செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணிடலாம். நான் சொல்றது புரியுதா? புரிஞ்சா எஸ்ன்னு போடுங்க. என்ன சொன்னேன் தெரியுங்களா? ஏ கியூப் மைனஸ் பி கியூப்க்குரிய ஃபார்முலா. அதுல பாத்தீங்கன்னா ஒரு டேர்ம் 2 டேர்ம் வரும். அடுத்து 3 டேர்ம் வரும். 3 டேர்ம் இருக்கிற மாதிரி இங்க எதுவுமே இல்லை. சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இதை நீங்க டிக் பண்ணிடலாம். எல்லாத்துக்குமே நிறைய ஆன்சர் டீடைல்டா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பார்த்தோன்னே ஆன்சர் பண்ற மாதிரி இருந்ததுன்னா ஓகே பண்ணிடலாம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் த ஃபாலோயிங். n வந்து கிரேட்டர் தென் 1ன்னு போட்டாங்க. ஏன்னா n ஈக்குவல் டு 1னா 0 ஆயிடும். அதுக்காக என்னங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு போட்டாங்க. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்றாங்க. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா என்னது அப்படின்னா அப்போ
இந்த நம்பர் இருக்குல்ல, நல்லா புரிஞ்சுங்க. n-1 ஹோல் ஸ்கொயர், n ஸ்கொயர் மைனஸ் 1, n ஸ்கொயர் பிளஸ் 1. இதுல எது சின்னதுன்னு பார்க்கணும், அதான் ஆன்சர். இதுல எது சின்னது, இதுல எதுங்க சின்னது? ஸோ கண்டிப்பா இதை கம்பேர் பண்ணும்போது n-1 ஹோல் ஸ்கொயரை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெருசு, அப்போ இது வராது. அடுத்து n-1ன்னு உனக்கு குறைச்சிட்டு தான் நான் ஸ்கொயர் பண்ண போறேன், இங்க அப்படி கிடையாது, இதே பண்ண போறேன். அப்போ இதுவும் பெரிய நம்பர். அப்போ இது ரெண்டுல எது சிறிய நம்பர்னு பாக்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. எண்ணுக்கு 5 போடுங்களேன், 5 - 1ன்னா 16 தான். ஆனா இங்க பாருங்க இது கூட வரும், சரியா? இது கூட வரும். அப்போ n-1 ஹோல் ஸ்கொயர் தான் இருக்கிறதுல என்னது சின்ன நம்பர். 2. இப்ப 2 போட்டீங்கன்னு வச்சுங்க, 2னா இது 1ன்னு வரும். 2 எப்பவுமே இந்த மாதிரி இதுக்கு வந்து 2 போட்டு பாத்துருங்க, சிம்பிளான. ஏன்னா 1 கூட பெருசுன்னு சொல்லிட்டா 1 போட முடியாது. அப்ப 2 போட்டு பாருங்க. 2 போட்டீங்கன்னா இதுக்கு வந்து 1 வரும், இதுக்கு 2 போட்டீங்கன்னா 3 வரும், இதுக்கு 2 போட்டீங்கன்னா 5 வரும், இதுக்கு 2 போட்டீங்கன்னா 2 1 3 9 வந்துடும். அப்ப எதுனா இதுதான். So therefore answer is இந்த நம்பர். So therefore this is answer. புரியுதா? இது இந்த கான்செப்ட் புரியுதா? எப்பவுமே HCF கண்டுபிடிச்சோம்னா அதோட பவர் வந்து சின்னதா இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கேட்கறேன் பாருங்களேன், நான் சில நம்பர் எழுதுறேன், அதுக்கு HCF சொல்லுங்க பார்க்கலாம். நான் எழுதுற நம்பருக்கு HCF சொல்லுங்க பார்க்கலாம். t⁴, t⁴, t⁴21, t⁴6. இதுக்கு எது HCF? t⁴4, t⁴3, t⁴21, t⁴6. இதுக்கு HCF எது? கேட்கறது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இதுக்கு எது HCF அப்படின்னா ஆன்சர் இஸ் t⁴3 தான் HCF. இதுக்கு LCM கேட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன், LCM கேட்டாங்கன்னா t⁴21, LCM கேட்டாங்கன்னா t⁴21 ஆயிரும் LCM. ஸோ எப்பவுமே சார் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் சொல்றீங்க பாருங்க, t⁴ HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இது எல்லாத்தையும் வகுக்கக்கூடிய எண்களா என்ன இருக்கும் அப்படின்னா t⁴3 தான் இருக்கும். இப்போ t⁴4 எடுக்க முடியாது, t⁴3 t⁴4 வகுக்காது. அப்போ HCF கேட்டாங்கன்னா மேல இருக்கிற பவர்ல எது சின்னதோ அது எடுக்கணும். அப்போ இங்க a பவர் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய இந்த 4 பவர் இருக்குல்ல, அதான் எழுதிருக்கேன். இதுல எது சின்னதுன்னு எழுதிருக்கேன். சின்னதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா n > 1 சொல்லியிருக்காங்க. அப்ப n > 1னா என்னோட வேல்யூ 2 3ல இருந்து ஆரம்பிக்கும். அப்ப 2 போட்டு பாருங்க, 2 போட்டு பாத்தீங்கன்னா இதான் 1 வருது, அதான் ஆன்சர். சிம்பிள். குட் கொஸ்டின் இது. அடுத்து பாருங்க, LCM of 3 different number is 120. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 number is equal to LCM into HCF. 2 எண்களை பெருக்குனா அது LCM HCF வருங்கிறது வந்து எதுக்கு மட்டும்தான் சரியாகும்? 2 நம்பருக்கு மட்டும்தான் சரியாகும், 3 நம்பருக்குலாம் யூஸ் பண்ணக்கூடாது. Which are the following cannot be their HCF? இது ரொம்ப சிம்பிள், பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். LCM of 3, LCM வந்து 120ங்க, அது 3 டிஃபரெண்டோ 4 டிஃபரெண்டோ ஏதாவது இருந்துட்டு போட்டோம். HCF இருக்காது அப்படின்னா HCF எப்பவுமே நம்ம சொல்லியிருக்கோம், என்ன சொல்லியிருக்கோம், ரொம்ப முக்கியமான ரிசல்ட்லேயே சொல்லியிருக்கேன், HCF ஆல்வேஸ் டிவைட்ஸ் LCM. HCF எப்போதும் LCMத்தை வகுக்கும். அப்போ LCMத்தை வகுக்கும் அப்படின்னா 120 வகுக்கணும். அப்ப 120 வகுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எது 120 வகுக்காது, அதான் ஆன்சர். எது வகுக்காது? 12 வகுக்கும், 24 வகுக்கும், 5 தடவை 8 வகுக்கும். அப்போ எது வகுக்காது அப்படின்னா 35 வகுக்காது. therefore 35 cannot be the HCF. அது ஒரு வாவாக இருக்கவே முடியாது. எடுத்து கொடுத்துட்டாங்க பாருங்க, ஏங்கிறது 2 squared into 3/3, பிங்கிறது HCF. அப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், ஆனே கொடுத்துட்டா பாருங்க, HCF கேட்கறாங்க. வாட் இஸ் HCF ஆஃப் a squared into b⁴3, a squared HCF. அப்போ முதல் a squared என்னன்னு கண்டுபிடிங்க. a squared இங்கேயே பார்த்தே நீங்க கண்டுபிடிக்கலாம். a squaredனா இது எல்லாமே 2ங்கிறது 4000, 3ங்கிறது 6000. a squaredனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? a squared மட்டும் போட்டு காமிக்கிறேன். a squared is equal to 2/2 into 3/3. பவர் என்னது? 2ன்னு அர்த்தம். அப்போ பவர்னா இதுக்கு தனி பவர், இதுக்கு தனி பவர். அப்போ a பவர் m பவர் என்னன்னு வரும். அப்போ this becomes 2/4 into 3 இதே மாதிரி ஒவ்வொன்று கண்டுபிடிக்கும். சரி, நான் எப்படி ஃபாஸ்டா சொல்றதுன்னு சொல்றேன். ஏபியில காமனா இருக்கிறது என்னது? 3 தான் நமக்கு முக்கியம், 3 தான் முக்கியம். அதுல வந்து 3ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குறைந்ததா இருக்கணும்.
அப்போ இங்கே ஏ ஸ்கொயர்டுனா 6 வரும். இதே பி பவர் 3னாலும் 6 வரும். ஸோ therefore ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 3/6. அடுத்து பாருங்க பி ஸ்கொயர்டு சி கியூப். பிக்கு சிக்கு காமனா என்ன இருக்குன்னு பாருங்க. பிக்கு சிக்கு காமனா 5 தான் இருக்கு. பி ஸ்கொயர் அப்போ இது வந்து 5/6. இங்க வந்து பாருங்க இங்க வந்து 5/6 வருமா. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2/6 5/6. அப்போ இதுக்கு வந்து 5/6. அடுத்து பாருங்க சிஏ. சிக்கு ஏக்கு என்ன காமனா இருக்கு. சிக்கு ஏக்கும் காமனா இருக்கிறது வந்து 2 சி ஸ்கொயர்டுன்றாங்க. அப்ப 4 வரும். அங்க ஏ கியூப்ன்றாங்க, அது கூட வரும். ஸோ therefore இங்க சி ஸ்கொயர்டுனா 6. அதே மாதிரி ஏ பவர் 3னா 6. அப்போ 2/6 வரும். ஸோ therefore 2/6. ஸோ இது டாபிக் சிக்னல் 3 different road crossings change after every 48, 72, 108. இது மூணுக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் முடிச்சுட்டு திரும்ப எப்படா ஒன்னா நடக்கும்னா இதோட அதை கூட்டிக்கங்க அந்த டைம். ஸோ வாட் இஸ் எல்சிஎம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. வாட் இஸ் எல்சிஎம்? 820 hours. இதோட அதை கூட்டிட்டீங்கன்னா அதான் ஆன்சர். வாட் இஸ் எல்சிஎம்? முதல் எல்சிஎம் சொல்லுங்க. எல்சிஎம் வந்து வினாடிகள்ல இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் செகண்ட்ஸ். அப்ப செகண்ட்ஸை முதல் என்ன பார்க்கணும்? மினிட்ஸா மாற்றணும். வாட் இஸ் எல்சிஎம்? எல்சிஎம் சொல்லுங்க. ஆளுக்கு ஒரு எல்சிஎம் சொல்லக்கூடாது, சரிங்களா? ஸோ எல்சிஎம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா 432. அப்போ 432னா எவ்வளோ வரும்? 7042. அப்போ 7 × 60 42 420 + 12. அப்போ 7 வினாடி 12. ஸோ 8 27 12. ஸோ எல்சிஎம் வந்து 432 தான். அடுத்து நிறைய கேள்விகள் இருக்கு. பாருங்க எல்லாமே ஆன்சர் பண்ணுங்க. இது வரைக்கும் இருக்கு 94, 95 எல்லாமே எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் மட்டும்தான். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆன் டிவைடிங் 16572037 லீவ்ஸ் ரிமைண்டர்ஸ் 65. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிரேட்டஸ்ட் நம்பர்ன்ற வார்த்தை வந்துச்சுன்னா, ஹையஸ்ட் நம்பரோ கிரேட்டஸ்ட் நம்பரோங்கிற வார்த்தை மிகப்பெரிய எண்ணுன்னு ஒரு வார்த்தை வந்துச்சுனாலே அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ ஆல்வேஸ் எனது ஹெச்சிஎஃப். இது சொல்லுங்க, எத்தனாவது டைப் சொல்லுங்க. இது எத்தனாவது டைப்? இது எத்தனாவது டைப்? இது ஹெச்சிஎஃப் டைப் 1 சொல்லியிருக்கிறோம். ஸோ therefore அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் என்னது this - 6 16. அதே மாதிரி 2037 - 5. ஸோ கண்டுபிடிங்க. ஸோ therefore ஹெச்சிஎஃப் ஆஃப் -6 1651, 2032. இது கண்டுபிடிங்க, அதான் ஆன்சர். சார் கொஸ்டின் நம்பர் 14 1 செகண்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நார்மலான மெத்தட்லாம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெரிய நம்பரை சிறிய நம்பரால் வகுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி மெத்தட் இதுதான். வேற மெத்தடில் கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா 2032 இதை சக்சஸிவால சொல்லியிருக்கேன், வகுக்க சொல்லியிருக்கேன் until 0 கிடைக்கிற வரைக்கும். அது கண்டுபிடிங்க. ஒரு 14th ப்ராப்ளம் கேட்டிருக்காரு, அது திரும்ப 14th பேஜில் இருக்கக்கூடியதா இல்லை 14th ப்ராப்ளம் தான். இது 15th தானே. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் 14th ப்ராப்ளம். 14th ப்ராப்ளம் வந்து எல்சிஎம் வந்து 432. இதுல பிரச்சனை இருக்கா உங்களுக்கு சொல்லுங்க. எல்சிஎம் 432லே பிரச்சனைனா அப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 432 கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த 432ங்கிறது வினாடிகள். அப்போ நமக்கு தெரியும் 60 வினாடிங்கிறது ஒரு செகண்ட். அது செகண்டா கன்வெர்ட் பண்றேன். அப்போ 7 நிமிடம் பிளஸ் 12 வினாடி. ஏன்னா இது வந்து 7 42 420 + 12. அவ்வளவுதான். அப்ப 7 12 இந்த 8 20 ஏற்கனவே 8 20க்கு 1 இருக்கு, அதை கூட்டுறோம். ஓகேங்களா? இது கண்டுபிடிங்க. வாட் இஸ் ஆன்சர்? 16. எப்படி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்? ஒரு தடவை கண்டுபிடிங்க, சொல்லியிருக்கேன் கண்டுபிடிக்க ட்ரை. ஸோ 2ல் 1 போச்சுன்னா 1, மீதி 13, 8 5 13, மீதி 9 3. சரிங்களா? 8 13 1 4 10 1 மீதி 1. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதான் மீதி. ஸோ உடனே மீதி வர்றதை வந்து நீங்க உடனே வந்து இதை ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா 1651. 1651ல எவ்வளவு டைம்ஸ் அப்படின்னு பாருங்க. 1651ல
381 எத்தனை டைம்ஸ்? ஸோ 4 தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 4 தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா 4 2 12 3 15. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை டிடெக்ட் பண்ணுங்க. டிடெக்ட் பண்ணீங்கன்னா 127 வரும். அப்போ திரும்ப இந்த 381 127 381 வந்து 3 times 0. Therefore answer is 127. 127 the answer. அடுத்த question. The greatest number which can divide 13561618682764 having the same remainder 12 in each case. திரும்ப கேட்குறாங்க greatest divisor. அப்போ HCF. அப்போ HCFனா எல்லாத்துலேயும் 12 12 இருக்கும். அதுல இருந்து ஒவ்வொன்றிலையும் வந்து 12 கணிச்சிட்டு அதே போன மாதிரியே தான். ஸோ ஃபைண்ட் த HCF ஆஃப் 1356 minus 12. அங்கே ஒவ்வொன்றும் தனித்தனி நம்பர் கேட்டிருந்தாங்க. இங்கே எல்லாமே 12. அப்போ ஒவ்வொன்றிலையுமே நீங்கள் 12 கழிச்சா போகும். 1868 minus 12 2764 minus 12. இது HCF கண்டுபிடிங்க. அதான் ஆன்சர். ஃபைன். வாட் இஸ் ஆன்சர் சொல்லுங்க. ஸோ நீங்கள் கேட்டீங்க இதை டைப் 1ல ஆன்சர் பண்ணலாமா அப்படின்னு. டைப் 2லையும் ஆன்சர் பண்ணலாம். டைப் 2ங்கிறது என்னது, ஒரே ரிமைண்டர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்குறோம். டைப் 2 ஒரே ரிமைண்டர். அந்த ரிமைண்டர் எப்படி இருக்கலாம், எதுன்னு தெரியாம இருக்கலாம். இங்க ரிமைண்டர் தெரிஞ்சிருக்கிறதுனால இதை டைப் 1ஆவும் ட்ரீட் பண்ணலாம், டைப் 2ஆவும் ட்ரீட் பண்ணலாம். டைப் 2 அப்படிங்கும்போது இந்த 2 நம்பருக்கு வித்தியாசம், இந்த 2 நம்பருக்கு வித்தியாசம், இந்த 2 நம்பருக்கு வித்தியாசம், அப்புறம் இந்த 2 நம்பருக்கு வித்தியாசம். இது HCF எடுங்க, அதே ஆன்சர் தான் வரும் 64. The product of two numbers 3200. HCF is 40. Find LCM. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். 2 நம்பரை பெருக்கினா அதை HCF LCM பெருக்கிறதுக்கு சமம்னு நமக்கு தெரியும். X into Y is equal to LCM into HCF. அப்போ இங்க LCM கொடுத்துட்டாங்க, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க, இது 3200. HCF கொடுத்துட்டாங்க 40. அப்போ வாட் இஸ் LCM? இட் திஸ் டிவைடட் பை 40. ஆன்சர் வந்து 80. உடனே ஆன்சர் பண்ணிடுங்க. ஃபார்முலா தெரிஞ்சா போதும். அடுத்து 18வது கொஸ்டின். ஃபைண்ட் த HCF ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ். இந்த மாதிரி அதிகமாக கேட்பாங்க. எக்ஸ்பிரஷன் போது அப்போ நீங்கள் வந்து இதை பண்ணணும். என்ன பண்ணணும்னா இதை வந்து நீங்கள் யூ ஃபேக்டரைஸ், காரணியாக்கம் பண்ணணும். 3x squared minus 27. HCFங்கும் போது இன்னொரு ஈஸியான மெத்தட் என்ன தெரியுங்களா, எனக்கு கணக்கு தெரியாது சார், இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு எனக்கு பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னா, அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, x is equal to 1னா x plus 1னா என்ன அர்த்தம் தெரியுமா, x is equal to minus 1னு அர்த்தம். x minus 3னா என்ன அர்த்தம் தெரியுமா, x minus 3 is equal to 0 அப்படின்னா x is equal to plus 3னு அர்த்தம். இங்க பாருங்க x is equal to minus 3னு அர்த்தம். இங்க பாருங்க x is equal to minus 1னு சொல்லலாம், plus 3னு சொல்லலாம். சரியா? அப்போ ஒண்ணும் கிடையாது. இதுல இருக்கு, இதை தூக்கி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க, எங்க இது வந்து 0 வருதுன்னு பாருங்க. எக்ஸுக்கு மைனஸ் 1 போட்டா 0 வருதா? இல்ல. எக்ஸுக்கு பிளஸ் 3 போட்டா 0 வருதா? ஆமா, எக்ஸுக்கு பிளஸ் 3 போட்டா 0 வருது. இங்க பிளஸ் 3 போட்டா 0 வருதா அப்படின்னு பாருங்க. 9 2 18. பிளஸ் 3 போட்டா மைனஸ் 12 மைனஸ் 6, 0 வருதா? 0 வருது. அப்போ எக்ஸ் பிளஸ் 3. ஸோ திஸ் இஸ், ஸோ இது வந்து ஒரு ஃபேக்டர். இது எனக்கு இருக்கா அப்படின்னு டவுட் வந்துச்சுன்னா x is equal to minus 1 போட்டு பாருங்க. எக்ஸுக்கு மைனஸ் 1 போட்டீங்கன்னாலும் இங்க வராது. ஸோ therefore answer is what? C. வெரி குட், எக்ஸலன்ட். C is the answer. இதை சப்போஸ் நான் ஃபேக்டரைஸ் பண்ணணும் சார், எனக்கு இந்த மெத்தட் வேணாம், ஃபேக்டரைஸ் மெத்தட்னா ரெண்டுமே சொல்றேன். ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன பண்ணணும் அப்படின்னா, 3x squared minus 27 equal to 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ 3x squared is equal to 27. அப்போ இதை அடிக்கலாம். So x squared is equal to 9. Therefore அப்போ என்ன வரும் அப்படின்னா, x squared is equal to 9, x is equal to plus or minus 3 வரும். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, x plus 3 1, x minus 3. அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, x plus 3 x minus 3 எழுதலாம். அப்போ இதே மாதிரி தான் இங்கேயும் எழுத முடியும். இந்த இதை ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ஃபேக்டரைசேஷன் தெரியும். இது ரெண்டையும் பெருக்கிங்கன்னா மைனஸ் 12, மைனஸ் 12 வந்து பார்த்தீங்கன்னா 6 2ன்னு பண்ணணும். இங்கே மைனஸ் வரும். அப்போ அப்போ இது என்ன வரும்னா 2x squared minus 6x plus 2x
minus 6. அப்போ இதுல இருந்து அடுத்து இங்க போடுறேன் இதை. So you can take 2x outside எடுக்கலாமா? x எடுத்துருங்க. ஸோ இங்க ஒரு 2x வெளியே எடுங்க. 2x வெளியே எடுத்தா x minus 3. புரியுதா? 2x வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க 2x squared வந்துருதா? minus 6x. அதே மாதிரி இங்க பாருங்க x minus 3. இங்க என்ன எடுக்கலாம் அப்படின்னா 2x எடுக்கலாம். So therefore this is 2x plus 2 into x minus 3. அப்ப x minus 3ங்கும் போது இங்க வந்துடும். So therefore இந்த வகையில இது ஆன்சர். அது வந்து ஷார்ட்டா ஆன்சர் பண்றது. இது கொஞ்சம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி ஆன்சர் பண்றது. ஸோ ஆன்சர் வந்து சி. இந்த கொஸ்டின் பாருங்களே கொஞ்சம் வித்தியாசமா கேட்கறான். HCF தான் இப்போ இந்த 2 நம்பரையும் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஸோ 2 மெத்தட்ல நீங்க கண்டுபிடிக்கலாம். அதே மெத்தட் தான் நான் சொன்னேன்ல, அந்த நார்மலான மெத்தட் வச்சு நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்னா அந்த நம்பர் எப்பவுமே இந்த மாதிரி நம்பர் ரிப்பீட் ஆச்சுன்னா அப்படின்னா 11ஆல வகுப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன் 11ஆல வகுப்படும்னா 14ஆல வகுப்படுங்கிறது என்னது, இந்த மாதிரி வித்தியாசம் பண்ணா 16ஆல வகுப்படும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க 3 6 3 6 3 6 2 5 2 5 2 5 வகுத்து பாருங்க. அப்போ இது 2 5 2 5 2 5 1 டைம்ஸ் தான். 1 1 1 1 1 1. அடுத்து இதை வந்து 2 5 2 5 2 5 ஆல வகுக்கணும். ஸோ 1 1 1 இருக்கு. 2 5னா இப்போ 2 2 2 2ல பெருக்கலாம். ஸோ அப்போ 2 2 2 2 2 2. அப்போ 5ல 2 போச்சுன்னா 3. ஸோ இது போட்டு பாருங்க, போட்டு கண்டுபிடிங்க. வாட் இஸ் ஆன்சர்? ஏற்கனவே போட்டிருப்பீங்க, அதனால தான் ஆன்சர் பண்றீங்க. ஸோ ஆன்சர் வந்து 10101. இது எப்படி சார் ஷார்ட்டா ஆன்சர் பண்றது அப்படின்னா இது 2க்குள்ள வந்துடலாம். இது கண்டிப்பாக 3ஆல் வகுப்படக்கூடிய எண்களாக இருக்கும். 3ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் மற்ற எண்களை 3ஆல் வகுப்படக்கூடிய எண்ணாக தான் இருக்கும். ஸோ 2 தடவை நீ டிவைட் பண்ணீங்கனாலே ஆன்சர் வந்துடும். அடுத்த ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும். ட்ரை பண்ணுங்க. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ். அதான் y ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படின்னா எப்படி எழுதலாம்? இது y பிளஸ் 2 இன்டூ y மைனஸ் 2. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் இது y மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர், y ஸ்கொயர் பிளஸ் 4 மைனஸ் 4y. ஸோ அப்போ ரெண்டுலையும் காமனாக இருக்குது என்னது அப்படின்னு என்ன கேட்குறாங்க? எல்சிஎம் கேட்குறாங்க. அப்போ எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா y மைனஸ் 2, அப்போ y மைனஸ் 2 வரும். இதில் பெரிய பவர் அதிக பவர் 2, அடுத்து y பிளஸ் 2 ரெண்டுமே வரும். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் B is the answer. B is the answer.